சுவிட்சர்லாந்தில் இருக்கிற சூரிச் நகரத்தில் எங்கட தமிழாக்கள்ற தங்க நகை கடைகளால் நிரம்பி வழியுது. ஒவ்வொரு கடையாக போய் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன விலைக்கழிவுகள், என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதில் எங்கே ஆஃபரில் போகுது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு கேட்டுக்கொள்வோம். சுவிஸ் தங்கம்ண்டா தங்கம்தான். அதற்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்கள் UKTR. நான் சூரிச்சில் இருக்க மிக பிரபல்யமான ஒரு கடைக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். அது தங்க கடை மட்டுமில்லை, அங்கே நிறைய உடுப்பும் எடுக்கலாம். சாரியிலேருந்து லெஹங்காவிலேருந்து எல்லாம் எடுக்கலாம். SKT நாதனு கடை. உள்ளே போய் பாருங்கள், அவ்வளவு கண்ணை வியந்து பார்க்குற அளவுக்கு நகை குவிச்சு கிடக்குது. உடுப்புகள் எல்லாம் என்ன உடுப்பு வேணுமோ பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு தேவையான அத்தனை வகையான செலெக்ஷனும் இருக்குது. சின்ன குட்டி கடை தான், எல்லாமே இருக்குது. சின்ன பிள்ளைகள உடுப்புலேருந்து என்ன சொல்கிற சட்டையிலேருந்து, ஹோட் ஷூட்லேருந்து, சாரி வகையிலேருந்து, ப்ளவுஸ் துணியிலேருந்து எல்லாமே இந்த கடைக்குள்ளே வந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கால அப்படியே திரும்பி காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே வந்தால் அவ்வளவு செலெக்ஷனான நகைகளும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே இதுதான் தங்கம்தான். அங்கே நீங்கள் டவுட் படையே வேணாம், எல்லாம் தங்கம்தான். இதில் அத்தனை டிசைன் இருக்குது. ஒவ்வொன்றுமே வரும் பெரிய லட்சக்கணக்கில் வரும். நம்ம இலங்கை இந்தியா மதிப்பில் எல்லா நகைகளும் புதுவிதமான டிசைன்களும் ஒரிஜினல் தங்கம். சுவிஸ் தங்கம் என்று சொன்னால் அங்கே ஒரு குறையும் சொல்லிடலாம். சுவிஸை பொறுத்தவரையில் அங்கே நாங்கள் சுத்து மாற்று பண்ணிடலாது. பண்ணுனா அடுத்த நாள் ஜெயிலுக்காக கிடக்கும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே பாருங்கள், புது டிசைன். ஒரு காப்பை தூக்கி போட்டாலே போதும், அங்கே வேறு ஒன்றுந்தே இல்லை, கையில் போடத்தில். அந்த அளவுக்கு அவ்வளவும் ஒரு நியூ டிசைனில் இது எல்லாமே ஒரிஜினல் கோல்டு. சிங்கப்பூர் என்ன, துபாய் என்ன, சுவிஸ் கோல்டை வந்து போட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு இங்கே வந்து எல்லா செலெக்ஷனும் இருக்குது. இந்த கடை மட்டும் இல்லை, இன்னும் ஒரு கடையை காட்டுறோம் பாருங்கள். பக்கத்தில் NS ஜுவல்லரிக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். இந்த கடை வந்து ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி வடிவாக விளம்பரம் போட்டு அழகாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா இங்கேயும் நிறைய செலெக்ஷன் இருக்குது. வித்தியாசமான செலெக்ஷன் இருக்குது. மோதிரம் இருக்குது, காப்பு இருக்குது, தோடு இருக்குது. இங்கே நிறைய சர்வீஸ். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் இப்போ என்ன உடைஞ்சாலோ ஒட்டுறது எல்லா வேலையும் இங்கேயும் செய்யலாம். சரியோ, எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே புது டிசைனில் கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்காங்க. இங்கேயும் அழகாக நீட்டாக வந்து இந்த கடையை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அவங்ககிட்டே இன்னும் ஒரு உடுப்பு கடையும் இருக்குது, அதையும் காட்டுற மாதிரி. இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே பெரிய இதாக கிடக்குடாப்பா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். அது அந்த கடைக்குள்ளே பக்கத்துலேயே இருக்குது. அந்த கடை தான், அவங்களோட கடை தான். வேட்டி ஷால்வையிலிருந்து எல்லாமே இந்த கடையில் நாங்கள் பெற முடியும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் வந்து இங்கே நகையும் வாங்கிட்டு உடுப்பையும் வாங்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு அருமையான இடத்துல இருக்குது. இன்னொரு கடை இருக்குது. இதுக்குள்ளே நான் டைம் காணாது. நாங்கள் எவ்வளோ கடை எனக்கு சுற்றி நிறைய நகை கடை இருக்கிறதால உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு கடையில் 2-3 மணித்தாலும் மெனக்கடையிலாமல் இருக்குது. நான் அப்படியே இந்த வீதியை ஃபுல்லாக பாருங்கள், நகைக்கடை தான். இங்கே பாருங்கள், கோல்டு ஜுவல்லரி என்று இருக்குது. அதுக்கு அங்கால ஒரு நகைக்கடை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வர பக்கத்துலேயே நகை கடை. இதெல்லாம் சுவிஸில் இருக்குது, சூரிச்சில் இருக்குது. நகரத்தில் இந்த கடைகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தங்கிட்ட தமிழர்கள் கடை தான். தமிழர்கள் தான் இந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இந்த அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கடை இருக்குது பாருங்கள். அது என்ன கடையோட பேர் என்னடாப்பா, ஸ்ரீ ஜுவல்லரி என்று இருக்குது. இப்படி எல்லா கடைகளையும் இந்த வீதி ஓரங்களில் பார்க்க சாப்பாட்டு கடை ஒன்று இருக்குது. பார்த்தேன்னா நீங்கள் பாருங்கள், இந்த சாப்பாட்டு கடை வந்து இது டோன்ட் worry eat. அப்படியே வாங்க, எல்லா கடையும் நான் காட்ட போகிறேன். எல்லா கடையும் இன்னும் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. சுற்றி இந்த ஏரியா ஃபுல்லாக தங்க நகைகள் நிறைஞ்சி வழியுது. அந்த அளவுக்கு எங்களோட தமிழாக்கள் வந்து இங்கே தான் வந்து காசுகளை கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தங்க நகைகளை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இங்கே சூரிச்சில் இருக்க ஆக்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருந்து கூட, யூரோப்பில் இருந்து கூட வந்து இங்கே வந்து தங்கம் ஆகிட்டு போயிட்டேன். இங்கே தங்கத்தில் குவாலிட்டி தரமான தங்கம் வந்து சுவிஸில் கிடைக்கும். கலப்படம் வந்து குறைவு. அதால் நிறைய பேர் வந்து இது வந்து ரவி கோல்டு,
ஜுவல்லரி. இந்த கடை வந்து இப்போ கிட்டடியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது முதல் அவங்க வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இப்போ தான் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. முதல் 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கடை திறந்த ஏர்லி மார்னிங் தான் இந்த கடைக்கு வந்தேன்னா அப்போ உடனே அது இன்னும் அழகான ஒரு இதமாக ஒன்று வாங்கி போட்டாலே சரி, அதோடே நம்மட சகோதரங்கள் அடங்கிடுவாங்க. அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ ஒய்ஃபோ இப்படி ஒன்றா தூக்கி போட்டு விட்டா சரி, அதொண்டே போதும். இப்போ எல்லாம் நிறைய செலெக்ஷன் இருக்குது, புது விதமான செலெக்ஷன் தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ தான் அடுக்கி கொண்டு இருக்கிறாங்க. நான் அப்படியே கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பாருங்கள், தோற்ற செலெக்ஷனை பாருங்கள். தோடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நகை கடையண்டா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு தான் காலையில் அப்படியே எடுத்து திருப்பி அதை டிஸ்பிளே பண்ணிமா. இங்கே தங்க நகை சேமிப்பு திட்டம்ண்டு மாதம் நீங்கள் கட்டுறது அங்கே அதுவும் செய்கிறாங்க. இப்படியான நிறைய சுவாரஸ்யமான காணொளிகளை வந்து சுவிஸில் இருக்க சூரிச் நகரத்துலேருந்து காணொளியாக எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து வரப்போகிற காணொளிகள் மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும். பார்க்குறதுக்கு அண்ணாந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சுவிஸ் நகரம். இரவையில் எப்படி காட்சி அளிக்குது, பகலையில் எப்படி காட்சி அளிக்குது, இங்கே வேறு என்னென்னலாம் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வரப்போகிற காணொளிகள் சுவிஸில் இருந்து வந்து கொண்டே இருக்குது. இது மட்டும் இல்லை, அங்கே நான் போயிருந்தேன், முக்கியமாக 2-3 இடங்களுக்கு போயிருந்தேன். அதை வந்து எனக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதை காணொளி மூலமாக நீங்களும் பாருங்கள். அடுத்தடுத்து வரப்போகிற காணொளிகளில் இது வந்து டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் டைம் என்றபடியாக அவ்வளோ அழகாக வந்து இரவையில் வீதி ஓரங்கள் எல்லாம் அவ்வளோ மின்விளக்குகளை போட்டு அலங்கரிச்சிருக்கும். இது நம்ப முடியலை. இது ஒரு சவக்காலை, அதாவது செமெட்ரி என்று சொன்னால் உங்களுக்கு பயந்தான் வரும். இங்கே வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இங்கே நாங்கள் பேய்களை பார்க்குறதா இல்லை இங்கே ஏஞ்சலை பார்க்குறதான்ற ஒரு டவுட் வரும். அந்த அளவுக்கு சவக்காலையாக அது அவ்வளோ அழகாக இருக்குது என்ற மாதிரி கண்ணுக்கு. இது இன்னும் ஒரு இடம். இங்கே வந்து நிறைய தாவரங்கள் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். நிறைய ஷாப்பிங் சென்டருக்கு போயிருக்கிறோம். சுவிஸில் இருக்கிற மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டர் அங்கே என்னென்ன இருக்குது இல்லை, அதை தொடர்ந்து இன்னும் 4-5 சுவாரஸ்யமான வீடியோக்கள் இருக்குது. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. நிறைய காணொளிகள் தொடர்ந்து வரும். இந்த காணொளி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்த காணொளிகள் மிக விரைவில் வரும்.